என்ன கல்யாணம் எல்லாம் எப்படி போயின்னு இருக்குது? எத்தனை மணிக்குடி வர? ஏன்டி ஒரு அக்கறை வேணாமாடி உனக்கு? சித்தி அடி அழகு சொல்லும் அம்மா எம்புட்டு அழகா இருக்கு பாடி. நல்ல கல்யாண காலம் வந்துட்டு இருக்குதுடி உனக்கு. ஒரு அக்கா பொண்ணு கல்யாணம் ஆச்சு, நம்ம தான் முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும் அப்படிலாம் உனக்கு தோணாதா? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு உடம்பு முடியாதுன்னு ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன் நான் 2 நாளா. ஹாஸ்பிட்டல் தாண்டி. உனக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பேசாம என்ன பண்ணு, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு வீடு பாத்துரு சரியா? அங்கேயே இருந்துக்கோ, அங்கேயே கொடுத்துட்டு இருந்துக்கோ, அங்கேயே எல்லாமே பண்ணிக்கோ. உடம்பு முடியலக்கா, ஒரே நோவு, அதனால போயிட்டேன். எங்கேயும் அனுப்புறது இல்லை சித்தி. ஃப்ரெண்ட போய் சும்மா போய் பாத்துட்டு வரலாம் விட மாட்டேன். எதுக்கு போற வெளிய? செல்லக்குட்டிய வெளியில எங்கேயும் போக கூடாது சரியா? இந்த டைம்ல கேளு, நல்லா சித்தி சொன்ன கேப்பல கேளு. பத்திரமா இருக்கணும் வீட்டுல. சரி போல எல்லாம் அமுக்குனி மாதிரி. ஸ்ரீஜா இன்னும் கொஞ்சம் வெய்ய, காத்தே வரல. ஸ்ரீஜா நீ அக்கா தானே? ஆமா கொஞ்சம் மிச்சத்தாயன். தர முடியாது போ. எல்லாத்தையும் தின்னுட்டு கேட்டே இருப்போம், கொடுத்துட்டே இருப்பாங்களா? நேத்து அப்பா சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வந்தப்போ உனக்கு 2 நீ கேட்டப்ப நான் கொடுத்தல, நீ மட்டும் என் கேட்டா கொடுக்கவே மாட்டேற. அப்படியே அந்த ஒரு 2 பீஸ் கொடுத்தது அப்படியே சொல்லி காட்டுன்னு இருக்கிறேன். நம்ம அப்படியே ஒரு 1/2 கிலோ கொடுத்த மாதிரி தின்னு. அப்படி ஏன் இவ்வளவு கஞ்சமா இருக்கிற? அவ்வளவுதான் கொடுக்க முடியும். 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாமல் புதினா செய்வது எப்படி? தமிழ் வீடியோக்கள் மட்டும். ஆமாடி மச்சி, நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்மளாம் எவ்வளோ பயங்கரமான பிடிஎஸ் ஃபேனு. ஒரு சாங் விட்டுருப்போமா, ஒரு சாங்கும் எத்தனை டைம் கேட்டிருப்போம். இதுக்கெல்லாம் என்னமோ புதுசா என்னமோ வந்து அப்படியே அவனுக்கு பிளாக் ஷர்ட் போட்டு அப்படியே சுத்தி உட்காந்துட்டு இருக்கானுங்க, சட்டை கழட்டி போட்டு இதுக்கு நடுவில் உட்காந்துட்டு ஹோன் போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இதுல சிலதுங்கெல்லாம் இருக்குதுங்களா அப்படியே ஏஐ போஸ்ட் வேற. அதுங்களுக்குலாம் கொஞ்சம் கூட நான் உங்க கூடயே வரைஞ்சிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 100 110 120. எனக்கு இங்க பயமா இருக்கு, நான் உள்ள போய் ஒழிஞ்சிக்கிறேன். இங்க போட படு எல்லாம் சத்தியமான கண்ணை குத்து போக சொல்ல மாட்டேன் சொல்லாதுடா. ஃபர்ஸ்ட் டைஸ் அவன் அங்க பிரவீன் அங்க ஓடி இருக்கான் பாரு. பிரவீன் நான் வெளியே மட்ட கிட்ட இருக்கான்ல. நிக்கிட்டா நீ என்ன பண்றீங்க? நான் நிக்கிட்டா சொல்லாடா அவகிட்ட. ஐயோ என்னடா பெசன்ட், அவன் மூக்கு நோண்டுவான். அவன் கூட போய் உட்கார்ந்து நிக்க. பரவாயில்ல, நான் அவன் கூட உட்காந்துக்கிறேன். நான்லாம் தேய்ச்சா நல்லா போகுமே, நீங்க விளக்குனா போகுமா? தண்ணிலாம் கம்மியா செலவு பண்ணுமா? ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுறாங்க, தண்ணி வந்து ரொம்ப நீங்க தான் உங்க வீட்டுல செலவு பண்றீங்க அப்படின்ட்டு. தெரியல, எனக்கு விளக்கு தெரியல போல. சரி கழுவு. ஆனா துணி கொஞ்சம் அதிகமாகுது, அதை ஃபர்ஸ்ட் மிஷின்ல போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கூட ஃப்ரீயா கழுவலாம். மேட்டெல்லாம் அதுல போடலாமா? மேட்லாம் போடலாம் இதுல. அதுக்கு தானே இது வாங்கியிருக்கு. இதுல எல்லா ஆப்ஷனும் இருக்கு. சரி அந்த ஆப்ஷன்லாம் உங்ககிட்ட நான் கேட்கல, ப்ரொமோஷன் வீடியோ நினைச்சுக்க போறாங்க. அப்புறம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுமா சரியா? ஹவுஸ் ஓனர் வந்து கேக்குறாங்க அடிக்கடி. இது தண்ணி எல்லாம் நம்ம போடுறது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா. அதுவே வேணா எடுத்துக்கிட்டு அதுவே எல்லாமே இது பண்ணிக்கோ. ஓ சரி ஆட்டோமேட்டிக்கா. சரி ப்ரீச்சர்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லாத, அப்புறம் ப்ரொமோஷன் வீடியோ நினைச்சுப்பா மறுபடியும். உட்காந்துருக்கேன் வெளியே. அத்தை என்னம்மா பெருக ஆரம்பிச்சுட்டு வருவீங்களே, அதான் கூப்பிட்டேன். ஓ அப்டேட் ஆயிட்டுக்கிறியா? வாங்க. ஏன் இவ்வளோ குப்பை வருது வீட்டுல? 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பெருகினே இருக்க வேண்டியது. இங்க பாருமா, என்னால முடியாது. நான் இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு போக மாட்டேன். எங்க அம்மா என்ன பாத்திரம் கழுவ சொன்னாங்க, எனக்கு கழுவ தெரியாதுன்னு சொன்னேன். எங்க அம்மா அடிச்சுட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு ஓகேனா நீ சொல்லு, இல்ல நான் போய் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். நீ சும்மா ரெடி, நீ ஏதாவது பேசுற போற, நான் போய் பேசிட்டு வரேன் அவர்கிட்ட. சரி போ. ஏய் சொல்லிட்டு போ. பா கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லுப்பா. லைஃப் மேட்டர்ப்பா. பா செவத்திட்டு பா என்ன வர சொல்லி நீங்க என்னப்பா கையில கிரிக்கிட்டு இருக்கீங்க? நேற்று கையில ஜாய் போட பறந்துட்டேன், அந்த ஜாய் போடுறப்பா கண்ணாடி கண்ணுக்கு போறதான். அது ஏன்ப்பா மூக்கு கிட்ட வச்சுட்டு இப்படி பார்த்து பேசுறீங்க? அது ஃபுல்லாவே பேசலாம்ல போட்டு. சரி கண்ணாடி வேண்டாம், சொல்லு என்னப்பா. பாப்பா எனக்கு தனுஷ் சார் வாய்ஸ் வரல, உனக்கு பிரபு சார் வாய்ஸ் வராது. ட்ரை பண்ணாதப்பா, நார்மலாவே பேசு. அண்ணா என்ன பண்றது உள்ள? புவி இது என் வீடு இனிமே தெரியுமா?
அப்படியா? ஆனா இது அப்பா வாங்கிட்டு வந்தால ஃப்ரிட்ஜ், அந்த பாஸ் தானே இது? ஆமா, அப்பா வாங்கினார்தான் ஃப்ரிட்ஜ். அதுல வந்து அட்டை தான். ஆனா இனிமேதான் என் வீட்டுக்கு இப்ப பெட்ஷீட் போட்டு நான் என் வீட்டுக்கு இப்ப செடியெல்லாம் வச்சுக்குள்ள தலகாணி போட்டிருக்கேன். அப்படியா? அப்ப இது வீடா மாத்திட்டியா நீ? நான் மட்டும் தான் இருப்பேன் இனிமே. இது என் வீடு இனிமே. அப்ப நீ இனிமே இது உள்ளே தான் இருப்பியா? வெளியே வர மாட்டியா? நான் இங்கதான் விளையாடுவேன், இங்கதான் தூங்குவேன், எல்லாமே பண்ணுவேன், சாப்பிடுவேன். அண்ணா சூப்பரா இருக்குடா உன் வீடு. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. நீ நானும் வரவா உன் வீட்டுக்குள்ள? போ முடியாது போ. நான் செட் பண்ணுவேன் இந்த வீடு, நீ வருவியா? அதெல்லாம் முடியாது. சரி நான் வரல. சரி சாரி. வேணாம். நானும் வரமா அவங்க கூட சேர்ந்து செய்யலாம். நான் பாத்துக்கிறேன் எல்லாமே, நீங்க ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்லையா? சரி ஓகே விடு. என்னங்க மருது அழகாதான், அதுக்குன்னு தலை தெரிக்க ஆடுறதா? தன்னந்தனி மணி இல்லாம அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு ஆங்கிள் மாத்துறதும் அவங்க சுத்தி சுத்தி வர்றதும். படைய பப்பட ரஜினி ரம்யா கிருஷ்ணன் நினைப்பு 2 பேர். ஊர்ல எல்லாம் விஷ் பண்ணாங்களா? தலை தீபாவளி தலை பொங்கல்னு விஷ் பண்ணாமா? பெரியப்பா எல்லாம் விஷ் பண்ணாங்க. ஃபிரோஸ், நீ இனிமே எனக்கு கால் பண்ணாத. ஃப்ரெண்டாவும் இருக்க வேணா, கல்யாணமும் பண்ணிக்க வேணாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தலை பொங்கல். நீ வை போன. கன்னிகா ஃபோன் பண்ணாலா? கன்னிகா சித்தி விஷ் பண்ணவே இல்லை, மெசேஜும் பண்ணல. அது பண்ணாதுடா. சொந்தக்காரங்களே வன்மவங்களாம் இருக்கும் பாத்தியா? 1 நம்பர் 1 கன்னிகா. ஃபேமிலிஸே ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். எல்லா வீட்லயும் ஒண்ணு இப்படி இருக்கும். அப்படியே அவங்க நல்லா இருந்துடக்கூடாது. நானும் என் ஹஸ்பும் இப்பதான் ரீல் பண்ணி முடிச்சோம். அது சொத்து அழிச்சாச்சும் நமக்கு செய்வனை வச்சு நம்ம செத்துறணும். பண்ணக்கூடிய ஆள் தான். ஜிபேல மட்டும் காசு போட்டு விடு. அழகா படிக்கிறியா? அமுச்சு வச்சாளா வாட்ஸ்அப்ல? ஐயோ சித்தப்பா ப்ராமிஸ் இல்லன்டி. நான் காலேஜுக்கு எங்க போறேன்டி? ஓகே காட் இட் டேக் ஓகே. ஷூட்டிங் போகுது போல. இல்லம்மா உண்மையிலே அவங்க கூட தான் போறேன். குத்துறன்னு வச்சுக்கோ. போசியனை தெரியாது நினைச்சிருக்கிறியா நீனே? பொறம்பளி நாய. நான் பசங்களோட விளையாட போறேன். பொறுக்கிய போய் எங்க வேணா பொறுக்கு. என்னமோ புதுசா வந்து பர்மிஷன் கேட்டு நிக்க வச்சிருந்தால பயம் அப்படியே அம்மா மேல உனக்கு. காலைல பொறுக்கு போனா 11:30 மணிக்கு வர. அப்படியே ஏதாவது இங்கிருந்து கோணி போய் ஏதாவது எடுத்துன்னு போ. பாட்டிலோடு அது இது எல்லாம் பொறுக்கின்னு அப்படியே சோடா மூடி கண்ணாடி கிண்ணாடி எல்லாம். ஓகே கோணி போய் எடுத்துட்டு போறேன். தொடப்ப கட்ட. அவனை மட்டும் விடுற, என்ன மட்டும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? அவனை நீ ஒன்னாடி, அவனை நீ ஒன்னா. நீ எங்க சுத்தன்னு சொல்லிட்டா? 12ஆம் தேதி ஸ்பென்சர் போயிருக்க. அங்க இருந்து அப்படியே மெரினா பீச்சுக்கு போயிருக்கிற. மெரினா பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ மண்ணெல்லாம் தெரியக்கூடாது அந்த புது பாத்திரம்ல கால் கழுவிட்டு வந்திருக்கிற. 13ஆம் தேதி நீ காலேஜுக்கே போல. ஃபர்ஸ்ட் 2 பீரியட் மட்டும் பிரசன்ட் போட்டிருக்கு. கிளாஸ் ஃப்ரெண்டு ஒரு ரெப்புன்றனால அடுத்த 2 பீரியட் ஆளை காண உன்ன. ஆனா நீ அந்த ஃபர்ஸ்ட் 2 பீரியடும் போல. யார் சொன்னா? எப்படி தெரியும் உனக்கு? நீ எழுது, கை கொடு சீக்கிரம். அவனை ரெடி பண்ணுங்க. கை தூக்கு. ஒரு கிளிப் ஒண்ணு எடுத்துன்னு வாங்க. அம்மா கிளிப்பு கேக்குது. வர இரு. கிளிப்பு கூட எடுக்க மாட்டேன். குளிரு சீக்கிரம் வா. மூஞ்சி மட்டும் கழுவிடலாமா? இரு தண்ணி ஊற்றி. அம்மா வந்துட்டான். ரெடி ஆயிட்டாண்டி. இன் பண்ணி விடுறது கூட ஒழுங்கா பண்ண தெரியாது அவங்களுக்கு. பாதி ஏத்த இறக்கமா இருக்கு. அவன் எடுத்து விட்டுருப்பான். தூங்குறதுலே இருக்காதீங்க நீங்க. நானும் உங்க கூட சேர்ந்து தானே உழைச்சிட்டு இருக்கிறேன். ஏய் சைலண்ட்ல இருந்துருக்கடி. சும்மா திட்டினே இருக்கிறேன். தலையை கடிச்சிடலாம். ஆட்டாத. எழுதுற மாதிரி சீன் போடுவோம். 3 நாள் பேமெண்ட். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். வெல்கம் மேடம். ஹாய். என்ன பெர்ஃப்யூம் அடிப்பீங்க? பெர்ஃப்யூமா? என்ன புதுசா இருக்கு? ஆமா இப்ப டெக்னாலஜி மாறிடுச்சு. அதே பண்ணிடாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு? இப்ப எவ்வளவு போயிடுச்சு. ஏய் அடுத்து நாங்களும் இருக்க மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஏய் தான் இருக்க போகுது. எனக்கு வந்து ஸ்மோக்கி இருந்தா அடிங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த வெல்கம் கேர்ள்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இங்க வந்து நீங்கன்னா 10 நிமிஷம் கூட நிக்க மாட்டீங்க. தலை தெறிக்க ஓடிடுவீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட். இந்த வெல்கம் கேர்ள்ஸ் கட்டுற சாரி மட்டும் எப்பவுமே சூப்பரா இருக்கு. எல்லா மண்டபத்தையும் பாத்திருக்கேன். எப்படி அது? இந்த வெல்கம் கேர்ள்ஸ் நிக்கிறத பார்த்து நினைச்சுப்பீங்க அந்த பொண்ணுங்க சூப்பரா இருக்கு, புடவை நல்லா இருக்கு அப்படின்னு. மோந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட் தாங்காதீங்க, செத்துருவீங்க. அப்பவே செத்துருவீங்க. சமாதி தான். ஐ பன்னீர் கேர்ள்ஸ் ஏதாவது புதுவிதமா ஃபிளேவர் ஏதாவது இருக்குமா? நீங்க போட்டிருக்கீங்களா? அதை வேணா கொடுங்க. வேற பாட்டில ஊத்தி வச்சுக்கிறேன். உங்களை மாதிரி வர கேஸுங்களுக்குலாம் அடிச்சு விட்டுறேன். புஸ்கு புஸ்கு. நான் உன்ட்ட குத்தா நீ கட்டிங் போறதுக்கா? ஒரு அளவுக்கு தான் லிமிட். அதுக்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னா ஸ்வைட்டி விட்டுருவோம் ஒண்ணு.
என்கிட்டயே இது யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. நீ சாப்பிட்டு சனியா நீ சாப்பிட எனக்கு ஒழுங்கு தர பரதேஷ் நாய் மூஞ்சி அது நல்லா சாப்பிட்டு பேதி ஆகிட்டீங்க. ஏய் வாய உடச்சிருவேன் ரொம்ப. ஐயோ செத்துறனா 2 பேரும் அனாதே ரோட்ல நிப்பீங்க. அப்பதான் அதுதான் எடுத்து சாப்பிடுறது. நீ என்ன புதுன்னு இருக்கிற குழந்தைக்கு ஒரு குத்து சாப்பிட்டா என்ன உனக்கு போனா போன்னு தரேன். டா டேக் இட். அங்க பாரு பிச்சைக்காரி தூக்கி போகுது. நீ தான் பிச்சைக்காரி நாய் பிச்சைக்காரி. இது சரியாந்துமா இது. சரி இந்தா டெய்ரி மில்க் இருந்தா. அம்மா டெய்ரி மில்க் இருந்தா சார். எனக்கு டெய்ரி மில்க் வேணாம், எனக்கு பச்சை லேஸ் தான் வேணும். ஏய் அது குடு குடு. ஏமா இப்படி பண்றதா அப்படி செல்லல இந்த சாப்பிடுந்தா. எனக்கு வேணும். அம்மா அடுத்த வாட்டி 2 வாங்கிட்டு வந்துடுறா. இந்த சாப்பிடு. எனக்கு வேணும் செல்லம். சரி அழக்கூடாது. அம்மா வாங்கிட்டு வந்து. எனக்கு வேணாம் சாப்பிடுறிய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு போங்க.